அன்பான உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பாதி பிறருக்காகவே வாழ்ந்து கழித்துட்டோம் எல்லாருமே. ஒரு ஒரு 50 60 70 வயசு இருக்கக்கூடிய யாரை கேட்டிங்கனாலும் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவங்களுடைய தேவையானது தன் குடும்பத்திற்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பருவத்தில் பெற்றவர்களுக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருந்திருக்கும். அப்புறம் மனைவி குழந்தைகள் இவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பணம் சம்பாதிப்பதற்காக சில சாக்ரிஃபைஸஸ் பண்ண வேண்டியிருந்திருக்கும். அஃபிஷியல் லைஃபு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நாம் விருப்பப்படி செய்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கும். இப்போ வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் யாருக்காகவாவது நாம் நம் வாழ்க்கையை, நம் விருப்பத்தை, நம் ஆசைகளை எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் இல்லையா? ஒரு கட்டத்தில் நமக்கே தோணும், ஏன் என்னால் என்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு. அப்போது ஒரு வயசு ஆனதுக்கப்புறமா, ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்துக்கு அப்புறமா பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமாகி அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம தனித்து விடப்படுறோம் இல்லையா? கணவனும் மனைவியும், அதாவது அம்மா அப்பாங்கிற அந்த வயது ரிட்டையர்டு பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நாம் தனியாக இருக்கோம். இந்த வயசில் நம்முடைய பால்ய பருவ ஆசைகள், விருப்பங்கள், தேவைப்பட்ட அந்த நினைவுகள் எல்லாம் இப்போ நாம் அதை செஞ்சுக்கணும்னு நினச்சா, ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, வயசாயிடுச்சு, இப்போ போய் மற்றவங்க நம்மளை கேவலமாக பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம உள் உணர்வே நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். அந்த சிந்தனைக்கு பயந்தே சரி இன்னும் கொஞ்சம் குறை காலம் தானே, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் சிலர் இருக்கின்றோம். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கை, இத்தனை காலகட்டம் நான் பிறருக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்து அட்லீஸ்ட் இப்போவாது என் வாழ்க்கையில் எனக்கு பிடித்த மாதிரியான சில செயல்களை செய்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேனே, நான் யாருக்கு இதுக்கு மேலே பதில் சொல்லணும்? இந்த சமுதாயம் என்னால் பாதிக்கப்படாத வரைக்கும், நான் செய்யக்கூடிய செயல் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வரையிலும் நான் என் விருப்பப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு தெளிவு முதல்ல நமக்கு வேணும். இது நம்முடைய வாழ்க்கை, நாம் மட்டும்தான் நம் வாழ்க்கையை வாழ முடியும். என்னோட வேலையை நீ கொஞ்சம் பார்த்துடுறியா அப்படின்னு வேணால் மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம வேலையை மற்றவங்களை பார்க்க வைக்கலாம். என்னோடய வாழ்க்கையை நீ வாழ்ந்துடுறியா அப்படின்னு நம்ம யாரையும் பார்த்து கேட்க முடியாது. இது எனக்காக பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை நான் தான் வாழ்ந்து தீரணும், இதை நான் தான் என்னால் மட்டும்தான் வாழ முடியும். அப்போது அந்த வாழ்க்கையை நான் எப்படி கொண்டாட வேண்டும்? நல்ல நல்ல கலராக புடவை கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமாக கட்டுங்க. எதிர்க்க போகிறவங்க ஐயோ கண்ணு கூசுதேன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய விருப்பம். நிச்சயமாக நாம் அந்த மாதிரி ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதனால் பிறருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு வயசுக்கு அப்புறம் கைகளில் நெயில் பாலிஷ் போடுறது, அப்புறம் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது, சிலருக்கு தலையில் டை அடிக்கவும் பிடிக்கும். அவங்களுடைய தலை கூந்தல் கருமை நிறமாக இருக்கணும்னு பார்க்குறதுல ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலில் கொலுசு போட்டுக்கிறது சிலருக்கு பிடிக்கும். நல்ல வளையல், கலகலன்னு வளையல் போடுறதுக்கு சில பெண்மணிக்கு பிடிக்கும். காதில் தொங்கட்டாம் போடுறது பிடிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் போட்டால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு. யார் என்ன தப்பாக என்ன நினச்சாதான் என்ன? இது உங்களுடைய வாழ்க்கை. இத்தனை வருஷம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணதை இப்போ கூட வாழலைன்னா வாழ்க்கை நமக்காக நிச்சயம் காத்திருக்க போவதில்லை. கிடைக்கும் நேரத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னைக்கு நாம் போவோம், நம்முடைய இறுதி கட்டம் எப்போன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ கிடைக்கும் நேரத்தை இன்பமாக, சந்தோஷமாக, விருப்பப்படி வாழக்கூடிய மனிதர்கள் தான்
பாக்கியசாலிகள் இல்லையா? ஒரு ஒரு கணவன் மனைவி சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, விருப்பப்பட்டு அவர் பூ வாங்கி தர்றது, தலையில் வச்சுக்கிறது, அவர் வண்ண வண்ண உடைகள் நல்ல ஒரு பளிச்சுன்னு ராமராஜன் கலரில் ஒரு அவர் போட்டுட்டு வரக்கூடிய கலரில் ஒரு ஷர்ட்டு போடுறது. யார் என்ன சொன்னா என்ன, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கையில் நான் இப்படித்தான் என் குறை காலத்தை கழிக்க வேண்டும்னு ஆசைப்படுறேன்னா தாராளமாக உங்கள் விருப்பப்படியான ஆடையோ, உங்கள் விருப்பப்படியான உணவையோ, உங்கள் விருப்பப்படியாக எங்கே செல்லணும்னு விரும்புகிறீங்களோ அதை செஞ்சிடுங்க. ஏன்னா காலம் எப்பொழுதும் யாருக்காகவும் காத்திருக்க போவதில்லைங்கிற நிதர்சனமான உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிந்திருந்தும் நாம் தாமதிக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் நமக்கு பிடித்த சின்ன சின்ன செயல்கள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை தரும் என்பதை உணர்ந்த பின்னரும் அந்த செயலில் நாம் தாமதம் காட்டுவதோ, யோசிப்பதோ, பிறர் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறதோ முட்டாள்தனம். முடிந்த வரையிலும் நம் வாழ்க்கையை நாம் நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக, உற்சாகத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.